ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விவிஆர் கிரியேஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கட் ஒர்க்கில் நம்ம பண்ண மிஸ்டேக்கை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் காமிச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் ஒர்க்கில் போட்டு முடிச்சிட்டோங்க. பட் அந்த நம்ம ஊதுபத்தி வச்சு பேர்ன் பண்ணுவோம் இல்லையா, அந்த பேர்ன் பண்ணுற டைமில் என்ன ஆயிரும் அப்படின்னா, நான் வந்து இப்போது இது வந்து நான் நல்லா இருந்ததை திரும்ப நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, அந்த இடத்த எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுன்றதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது அந்த இடத்துல இருக்கிற அந்த 2 சைடு, அதாவது சென்டரில் இருக்க லைனை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்த மட்டும் நம்ம கரெக்ஷன் பண்ணவே முடியாதுங்க. ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணோன்னா நம்ம கீழே போடுற நாட் எல்லாமே கிளியராக தெரியும். ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது நம்ம டேரெக்டாக அந்த ஸ்பேஸில் மட்டும் கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்காதுன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த லைனில் ஸ்டார்டிங், அதாவது நம்ம ரவுண்ட் சர்க்கிள் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட ஸ்டார்டிங் பிளேஸ் எங்கன்னு பாருங்கள். இந்த சைட்லேருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப லென்த்து கரெக்டாகவும் இருக்காது. இப்படி வர்றப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும், அதாவது நம்ம ஸ்லாண்டிங்காக கொண்டு வரப்போ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஜிக்ஸாக்கும் போடலாம். நான் வந்து அந்த ரவுண்டு சர்க்கிளில் அவுட்லைன்லேருந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்டார்டிங்காக அவுட்லைன்லேருந்து நம்ம த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த இதுக்கு மேலே ஜிக்ஸாக் கூட போடலாம். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். நம்ம ஜிக்ஸாக் போட்டிருக்கோம் இல்லையா, ஜிக்ஸாக்கு மேலே வந்து கேப் இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும். அந்த இடத்துல நம்ம செயின் ஸ்டிச் போடலாம். பட் போடுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணுங்க. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து கீழே கிளாத் இல்லை, வெறும் நம்ம அந்த ஜரி த்ரெட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒட்டிகிட்டு இருக்க கிளாத் மட்டும்தான். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ நம்ம அந்த கரெக்ஷன் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சுங்க. இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜிக்ஸாக் போடல, நான் செயின் போட்டதுனால சைடில் லைட்டாக கொண்டு வந்துட்டு இப்போ நான் வந்து ஸ்ட்ரைட் லைனாக வந்து ஒரு ஜரியும் அப்படியே பக்கத்தில் கொண்டு போயிட்டு ஒரு செயின் போட்டு அப்படியே ஆப்போசிட் இந்த மாதிரி நான் போடுற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து டைரெக்டாகவே கிராஸாக கூட போடலாம். ரைட் சைட்லேருந்து எடுத்து அப்படியே கிராஸாக கொண்டு போய் அந்த கார்னரில் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது எதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி லாங்காக வந்து ஜரியை கொடுக்குறோம் அப்படின்னா, கிளாத்துக்கு பதிலாக அதை வந்து நம்ம பேஸாக வச்சு தான் நம்ம ஜிக்ஸாக் போட போகிறோங்க. உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஜரி போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜிக்ஸாக் போட போகிறோம். ஜிக்ஸாக் போடுறப்போ பார்த்திங்கன்னா நான் கேர்ஃபுல்லாக போடணும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து கீழே கிளாத் இல்லை. ஸோ நம்ம நல்லாவே கீழே கொண்டு போய்க்கோங்க. இந்த மாதிரி கொண்டு போயிட்டு ஜிக்ஸாக் போடுறப்ப தான் நம்ம போட்டிருக்க எல்லா ஜரியுமே, அதாவது நம்ம ஒரு எத்தனை லைன் ஜரி கொடுத்துருக்கோமோ அத்தனை லைனும் வந்து நம்ம என்ன ஆகணும், கரெக்டாக வந்து நம்ம ஜிக்ஸாக் போடுறப்போ கரெக்டாக இருக்கும். இது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பார்க்குறப்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 டைம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஜிக்ஸாக் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டு இந்த இடத்துல நம்ம எண்ணாட் போட்டு கட் பண்ணவே முடியாது, அப்படி கட் பண்ணவும் கூடாது. ஸோ அது ராங் மெத்தட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண பிளேஸில் ஃபுல்லாகவே ஜிக்ஸாக் வந்து ரொம்ப பக்கத்தில் போடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ நம்ம கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ராங்கில் வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த கார்னரில் ஸ்டார்ட் பண்ணி அந்த கார்னரில் தான் முடிக்கணும், இடையில முடிக்கக்கூடாது. ஸோ நான் வந்து மீதி ரிமைண்டர் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக்கே போட்டுக்கிறேன். ஸ்டார்டிங்கில் நான் செயின் போட்டேன். ஸோ நான் இந்த இடத்துல நல்லா கிளியராக வந்து நான் கவர் பண்ணிவிட்டு இப்போ ஜிக்ஸாக்கும் போட்டுட்டேன், நல்லா கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதோடையே நம்ம எண்ணாட் போட்டு முடிக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் ரிமைண்டர் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா லைன்லேயுமே நான் ஜிக்ஸாக் மாதிரி போட்டுட்டு அந்த கார்னரில் கொண்டு போய் தான் எண்ணாட் போட்டு முடிக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் லுக் பார்த்திங்கனாவே அப்படியே தான் இருக்கும், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. நீங்கள் கீழே கிளாத்து ஃபிக்ஸ் பண்ணுறப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ பார்க்குறப்பயுமே உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. இது நிறைய பேர் கேட்ட ஒரு டவுட்டு, நிறைய பேருக்கு இருந்த டவுட்டை கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பிஃபோர் பிக்சர், இது ஆஃப்டர் பிக்சர். இதில் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல இல்லைங்களா. ஸோ அதுதான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.